வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் உங்க அபர்ணா. வெல்கம் டு மை சேனல் யான் வித் அபர்ணா. இன்னைக்கு நாம நிட்டிங்ல ஒரு ஸ்கார்ஃபை எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது பார்த்தாச்சு, அந்த இதுல எப்படி நம்ம ஒரு டிசைன் அப்ளை பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோல அதை எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் 3.25 mm நிட்டிங் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு நீளத்துக்கு டிசைனை நான் திருப்பி ரிப்பீட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு 68 லூப் இருக்கு. இந்த 68 லூப்பை 7 லூப் வர வரைக்கும் நான் டிக்ரீஸ் கொடுக்க போறேன். அது எப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்கு 7 லூப் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல கைப்பிடி போடும்போது 7 லூப்ல ஆரம்பிச்சேன். ஸோ முடிக்கும் போதும் 7 லூப்ல முடிச்சாதான் அது சரியானதா இருக்கும். நீங்க இந்த இடத்துல எத்தனை லூப்ல கேஸ்ட் ஆன் பண்ணி ஆரம்பிச்சிங்களோ அத்தனை லூப் வர வரைக்கும் டிக்ரீஸ் கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எல்லா ரோலையும் நீங்க டிக்ரீஸ் கொடுக்க கூடாது. நீங்க எல்லா ரோலையும் டிக்ரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு சுருக்கமா வந்துடும். ஸோ எப்படி டிக்ரீஸ் பண்றது அப்படின்னு தான் இதுல சொல்ல போறேன். பாருங்க, நீங்க ரைட் சைட்ல ஒர்க் பண்ணும்போது தான் டிக்ரீஸ் கொடுக்கணும். எல்லா ராங் சைட்லயுமே நிட் ஸ்டிச் தான் போடணும். அப்படி நீங்க ரைட் சைட்ல டிக்ரீஸ் கொடுக்கும் போதும் ஒரு இது டிக்ரீஸ், ஒரு இது நார்மல், ஒரு இது டிக்ரீஸ், ஒரு இது நார்மல், ஒரு இது டிக்ரீஸ், ஒரு இது நார்மல், இப்படின்னு தான் நீங்க கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இப்ப நான் சொல்றேன், சொல்லும் போது உங்களுக்கு புரியும். பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ டிக்ரீஸ் கொடுக்க போறோம். எல்லா லைனும் டிக்ரீஸ் கொடுக்க கூடாது. இப்ப நீங்க ஒரு டிக்ரீஸ் லைன் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நார்மல் லைன் போடணும். ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் லைன் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நார்மல் லைன், அப்புறம் ஒரு டிக்ரீஸ் லைன், ஒரு நார்மல் லைன், ஒரு டிக்ரீஸ் லைன், ஒரு நார்மல் லைன். இந்த பேட்டர்ன்ல தான் நீங்க போட்டுட்டு வரணும். இப்ப நான் டிக்ரீஸ் லைன் கொடுக்க போறேன். ஒரு லைன் அப்படின்றது 2 ரோ. ஒரு லைன் அப்படின்னு நான் இங்க மீன் பண்றது எத்தனை ரோ? 2 ரோ. அதாவது ஒரு ரைட் சைடு ரோ, ஒரு ராங் சைடு ரோ. நீங்க ஒரு லைன் வரணும்னா ஒரு ரைட் சைட்ல ஒரு ரோ ஒர்க் பண்ணணும், ராங் சைட்ல ஒரு ரோ ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா தான் ஒரு லைன் வரும். ஸோ நீங்க டிக்ரீஸ் லைன் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ரைட் சைட்ல டிக்ரீஸ் கொடுக்கணும். அந்த டிக்ரீஸ் எப்படி கொடுக்கணும்? டிக்ரீஸ் நார்மல், டிக்ரீஸ் நார்மல், இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ராங் சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச் கொடுக்கணும். அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் லைன் கிடைக்கும். இதே நீங்க நார்மல் லைன்னா ரைட் சைடும் நீங்க நிட் ஸ்டிச், ராங் சைடும் நிட் ஸ்டிச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது நார்மல் லைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் லைன் கொடுக்கணும். அப்படின்னா ரைட் சைட்ல டிக்ரீஸ், ராங் சைட்ல நிட் ஸ்டிச், அப்புறம் நார்மல் லைன், டிக்ரீஸ் லைன், நார்மல் லைன், இப்படி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நான் டிக்ரீஸ் லைன் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. டிக்ரீஸ் லைன்ல ரைட் சைட்ல என்ன செய்யணும்? டிக்ரீஸ் லைன்னா ரைட் சைட்ல டிக்ரீஸ் கொடுக்கணும். இதுதான் என் ப்ராஜெக்டோட ரைட் சைடு. இதுல தான் இப்போ நம்ம டிக்ரீஸ் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணியாச்சு கிளியர் எட்ஜஸ்க்காக. அப்படி டிக்ரீஸ் நம்ம கொடுக்கும் போதும் கூட ஒரு இது டிக்ரீஸ், ஒரு இது நார்மல் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணியாச்சு. டிக்ரீஸ் அப்படின்னா 2 லூப்பை ஒரு லூப்பா கன்வெர்ட் பண்றது பேரு டிக்ரீஸ். அதாவது 2 லூப் ஒரு லூப்பா குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால அது டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப், ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி சேர்த்து ஒரு நிட் ஸ்டிச், டிக்ரீஸ் கொடுத்தாச்சு, அப்புறம் ஒரு நார்மல் நிட் ஸ்டிச், அப்புறம் டிக்ரீஸ், அதாவது 2 லூப்பையும் சேர்த்து ஒரு நிட் ஸ்டிச். இது பேர் டிக்ரீஸ், ஒரு நார்மல், இப்போ டிக்ரீஸ், 2 லூப்பையும் சேர்த்து ஒரு லூப், ஒரு நார்மல், இப்போ டிக்ரீஸ், 2 லூப்பையும் சேர்த்து ஒரு லூப், இப்போ ஒரு நார்மல், டிக்ரீஸ், டிக்ரீஸ்னா 2 லூப்பு, 2 லூப்லயும் இது ஒரு நார்மலா நெட் ஸ்டிச் போடுவோம், இப்படி போடுவோம். இப்படி இன்சர்ட் பண்ணும்போது 2 லூப்பையும் சேர்த்து இன்சர்ட் பண்றீங்க. இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு நெட் ஸ்டிச். இதே தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஒரு நார்மல், ஒரு நெட் ஸ்டிச், ஒரு நார்மல், ஒரு நெட் ஸ்டிச்,
ஒரு நார்மல், ஒரு knit stitch, ஒரு நார்மல், ஒரு knit stitch, அதாவது decrease knit stitch. 2 லூப்பையும் சேர்த்து ஒரு லூப்பா, ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், 2 லூப்பையும் சேர்த்து ஒரு knit stitch, ஒரு நார்மல், 2 லூப்பையும் சேர்த்து ஒரு knit stitch, decrease knit stitch. இதே தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நார்மல், 2 லூப்பையும் சேர்த்து decrease knit stitch. இதே இது லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஒரு நார்மல், அப்புறம் ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், அப்புறம் டிக்ரீஸ், ஒரு நார்மல், அப்புறம் டிக்ரீஸ், நார்மல், ஒரு டிக்ரீஸ். இதே இந்த ரோ ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இங்க பாருங்க, அதே தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், 2 லூப்பையும் சேர்த்து ஒரு knit stitch, ஒரு நார்மல். இது லாஸ்ட் லூப், ஸோ இதுல நான் ஒரு pearl stitch போடுறேன். இது வந்து டிக்ரீஸ் லைன்ல ரைட் சைடு ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம என்ன பண்ணோம், டிக்ரீஸ் லைன், நார்மல் லைன் போடணும். இப்போ டிக்ரீஸ் லைன்ல ரைட் சைடு டிக்ரீஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ராங் சைடு நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் knit stitch தான் போடணும். ஸோ ப்ராஜெக்டை திருப்புறீங்க. ஃபர்ஸ்ட் லூப்பை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டு எல்லாத்துலயும் knit stitch போட்டு வரீங்க. அதுக்கடுத்து நார்மல் லைன் வரும். நார்மல் லைன்ல ரைட் சைடும் knit stitch, இதே ராங் சைடும் knit stitch. புரிஞ்சுதுங்களா? டிக்ரீஸ் லைன்ல மட்டும் ரைட் சைட்ல டிக்ரீஸ் கொடுக்குறீங்க, ராங் சைட்ல knit stitch. ஸோ இப்போ வந்து ராங் சைட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டு எல்லாத்துலயும் ஒவ்வொரு knit stitch போட்டுட்டே வரீங்க. இதோ இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு knit stitch போட்டுவாங்க. லாஸ்ட் லூப்ல pearl stitch போடுங்க கிளியர் எட்ஜஸ்க்காக. கிளியர் எட்ஜஸ் என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பாருங்க. ஏன்னா அதுல கைப்பிடி போடும்போது அந்த கிளியர் எட்ஜஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு knit stitch போட்டுவாங்க. இப்ப பாருங்க, எல்லாத்துலயும் ஒவ்வொரு knit stitch போட்டுட்டே வந்திருக்கேன். இப்ப லாஸ்ட் லூப், இதுல வந்து ஒரு pearl stitch கிளியர் எட்ஜஸ்க்காக. இப்ப டிக்ரீஸ் லைன்ல ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. டிக்ரீஸ் லைனுக்கு அடுத்து நம்ம நார்மல் லைன் ஒர்க் பண்ணணும். நார்மல் லைனா என்ன, ரைட் சைடும் knit stitch ஒர்க் பண்ணணும், ராங் சைடும் knit stitch ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டு இது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு knit stitch போட்டுட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும். ஸோ இதுல முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்டை டர்ன் பண்ணி ராங் சைட்லயும் எல்லாத்துலயும் knit stitch போட்டுட்டே வாங்க. இந்த 2 ரோ முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் போட்டாச்சு. இப்ப நார்மல் லைன் முடிஞ்சு மறுபடியும் நம்ம டிக்ரீஸ் லைன் தான் ஒர்க் பண்ண போறோம். சேம் தான், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அதே இதுதான். ஃபர்ஸ்ட் இத நார்மலா ஸ்லிப் பண்றீங்க பாருங்க. நெக்ஸ்ட் இதுல டிக்ரீஸ், 2 லூப்பை சேர்த்து ஒரு லூப்பா டிக்ரீஸ் கொடுக்குறீங்க. ஒரு நார்மல், டிக்ரீஸ், 2 லூப்பை சேர்த்து ஒரு லூப்பா டிக்ரீஸ் கொடுக்குறீங்க. ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ். டிக்ரீஸ்னா 2 லூப்பை சேர்த்து ஒரு லூப்பா டிக்ரீஸ். ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ். இதே தான் இந்த ரோ ஃபுல்லா ரிப்பீட் பண்ணணும். ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், டிக்ரீஸ்னா 2 லூப்பை சேர்த்து ஒரு லூப்பா டிக்ரீஸ் பண்றீங்க. ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல்,
ஒரு டிக்ரீஸ். லாஸ்ட் லூப்பில் எப்பயும் போல் பேர்ல் ஸ்டிச் போட்டுறணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளியர் எட்ஜஸ் கிடைக்கும். இப்போ ப்ராஜெக்டை டர்ன் பண்ணுறீங்க. அது டிக்ரீஸ் லைனோட ராங் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ஸ்டிச் போடுறீங்க. டிக்ரீஸ் லைன் முடிஞ்சிட்டு நார்மல் லைன் வரணும். அதுக்கு ரைட் சைடும் நெட் ஸ்டிச், ராங் சைடும் நெட் ஸ்டிச் போடணும். இந்த 3 ரோ முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த 3 ரோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ஸ்டிச் அப்படின்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா இந்த 3 ரோ முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். 3 லைன் நான் ஒர்க் பண்ணிட்டேன். அதாவது இதுல இருக்க ராங் சைடு, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க இந்த நார்மல் லைனுக்கு ரைட் சைடு, ராங் சைடு, இந்த 3 நீட் ஸ்டிச் ரோ ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நம்ம டிக்ரீஸ் லைனுக்கு வரோம். டிக்ரீஸ் லைன் அப்படின்னா ரைட் சைடில் டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நார்மலாக ஸ்லிப் பண்ணிட்டீங்க. டிக்ரீஸ் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்க. முதல் 2 லூப்பை சேர்த்து இது மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு நெட் ஸ்டிச், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ். டிக்ரீஸ்னா 2 லூப்ல ஒர்க் பண்றேன். ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ். 2 லூப் இருக்கு பாத்தீங்களா? 2 லூப்பையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், 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 ஒரு டிக்ரீஸ். லாஸ்ட் லூப்ல எப்பயும் போல பேர்ல் ஸ்டிச். ப்ராஜெக்டை திருப்புறீங்க. அது டிக்ரீஸ் லைனோட ராங் சைடு. ஸோ அதில் என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்பை நார்மலாக ஸ்லிப் பண்ணுறீங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நெட் ஸ்டிச் போட்டு வரீங்க. உங்களுக்கு நெட் ஸ்டிச் தெரியும் அப்படின்றதுக்காக நான் ஸ்பீடாக போடுறேன். நெட் ஸ்டிச் தெரில அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நெட் ஸ்டிச் பேர்ல் ஸ்டிச்சை நல்லா கற்றுக்கோங்க. நெட் ஸ்டிச் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் லூப் பண்ணிட்டோம். லாஸ்ட் லூப்பில் ஒரு பேர்ல் ஸ்டிச். இது டிக்ரீஸ் லைனோட ராங் சைடு. இப்போ நார்மல் லைன் வரப்போகிறோம். ரைட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ஸ்டிச், ராங் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ஸ்டிச். இந்த 2 ரோ ஒர்க் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த 2 ரோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ மறுபடியும் டிக்ரீஸ் லைன் வந்திருக்கேன். ஸோ இதில் ரைட் சைடு நம்ம டிக்ரீஸ் கொடுக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இனிமே வர ஸ்கார்ஃப் வீடியோலலாம் நான் டிசைன் மட்டும்தான் சொல்லி தருவேன். இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நீங்கள் தான் பின்னணும். அதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு லைன் பை லைனாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நார்மலாக ஸ்லிப் பண்ணுறீங்க. 2 லூப்பை சேர்த்து டிக்ரீஸ் 1 2, இந்த 2 லூப்புக்குள்ளே இது மாதிரி இன்சர்ட் பண்ணி டிக்ரீஸ் கொடுக்குறீங்க. ஒரு இது நார்மல், ஒரு இது டிக்ரீஸ், நார்மல், டிக்ரீஸ், ஒரு இது நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு இது நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு இது நார்மல் நெட் ஸ்டிச், அப்புறம் டிக்ரீஸ். 2 லூப்பையும் சேர்த்து ஒரு லூப்பா மாற்றணும். ஒரு இது நார்மல். இப்போ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு லூப் இல்லை. ஸோ இதுலேயே ஒரு நார்மல் நெட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாஸ்ட் லூப்பில் எப்பயும் போல் பேர்ல் ஸ்டிச். ப்ராஜெக்டை திருப்புறீங்க. அது டிக்ரீஸ் லைனோட ராங் சைடு. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெட் ஸ்டிச் தான் ஒர்க் பண்ணுறோம். லாஸ்ட் லூப்பில் ஒரு பேர்ல் ஸ்டிச். இப்போ நார்மல் லைன், ரைட் சைடு நெட் ஸ்டிச், ராங் சைடு நெட் ஸ்டிச். இந்த 2 ரோ முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த 2 ரோ ஒர்க் பண்ணிட்டேன். மறுபடியும் டிக்ரீஸ் லைனுக்கு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நார்மலாக ஸ்லிப் பண்ணிட்டு டிக்ரீஸ் கொடுக்குறீங்க. 2 லூப்பை சேர்த்து பாருங்க, 1 2, 2 லூப்பையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல் நெட் ஸ்டிச், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல்,
ஒரு டிக்ரீஸ். இப்போ 2 லூப் இருக்கு. இதில் ஒரு நார்மல், அடுத்து டிக்ரீஸ் கொடுக்கறதுக்கு லூப் இல்லை. ஸோ இதிலே நான் நார்மல் போட்டு லாஸ்ட் லூப்பில் ஒரு பேர்ல் ஸ்டிச் போடுறேன். ஸோ ப்ராஜெக்டை திருப்புறீங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் ஸ்டிச். ஏன்னா டிக்ரீஸ் லைனுக்கு ராங் சைடில் நீட் ஸ்டிச் போடுவோம்ல, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் ஸ்டிச். அப்புறம் நார்மல் லைனுக்கு ரைட் சைடில் ஒரு நீட் ஸ்டிச், ராங் சைடில் நீட் ஸ்டிச். இந்த 3 ரோ முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அந்த 3 ரோ முடிச்சுட்டேன். மறுபடியும் டிக்ரீஸ் லைனுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை நார்மலாக ஸ்லிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு டிக்ரீஸ் கொடுக்குறீங்க, ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், லாஸ்ட் லூப்பில் எப்பயும் போல் பேர்ல் ஸ்டிச். ப்ராஜெக்ட் திருப்புறீங்க, அது டிக்ரீஸ் லைனோட ராங் சைடு. ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நெட் ஸ்டிச் போட்டு வரீங்க. இப்போ உங்ககிட்ட எத்தனை லூப் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்டிங்ல எத்தனை லூப் போட்டீங்க அப்படின்றதுக்கு ஈக்குவலா வரணும். இப்போ நான் கவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 2, 4, 6, 8 லூப் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல 7 லூப் போட்டேன். ஸோ 8க்கும் 7க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? 1 தான் டிஃபரன்ஸ். ஸோ நான் இதுல ஒரே ஒரு டிக்ரீஸ் கொடுத்தா போதும். அது சென்டரா பார்த்து நீங்களே கொடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாருக்கும் 8 லூப் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த டிசைனுக்கு நம்ம எத்தனை லூப் பயன்படுத்தணுமோ அதை பொறுத்து. இந்த ப்ராஜெக்டுக்கு நான் மொத்தமா 68 லூப் பயன்படுத்தினேன். ஸோ நான் டிக்ரீஸ் பண்ணும்போது 8ன்னு வந்திருக்கு. ஒரு சில நேரம் எனக்கு 10ன்னு வரும், ஒரு சில நேரம் எனக்கு 7 சரியா வந்து நிற்கும், ஒரு சில நேரம் 9 வரும். இப்படி 7 சரியா வந்து நின்றுச்சுன்னா நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. இது மாதிரி 8 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க சென்டர்ல ஒரு டிக்ரீஸ் கொடுங்க. இதே 9 வந்துச்சுன்னா 2 சைடும் ஒவ்வொரு டிக்ரீஸ் கொடுங்க. சொல்றது புரியுதுங்களா? இதே 10 அப்படின்னு வந்துச்சுன்னா 2 சைடும் ஒவ்வொரு டிக்ரீஸ் பிளஸ் சென்டர்ல ஒரு டிக்ரீஸ் கொடுத்தீங்கன்னா 3 லூப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். உங்களுக்கு 7 அப்படின்ற எண்ணிக்கை சரியானதா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல நான் சென்டர்ல டிக்ரீஸ் கொடுக்க போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் லூப்பை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டேன். இது 1, இது 2, இது 3, 4வது லூப்ல டிக்ரீஸ் கொடுக்கறேன். இது ரெண்டையும் சேர்த்து டிக்ரீஸ் கொடுக்கறேன். இப்போ இது 4 இது 5, 6, 7. இப்போ எனக்கு தேவையான அந்த 7 லூப் கிடைச்சிருச்சு. ப்ராஜெக்ட் திருப்புறீங்க, ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்றீங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு நீட் ஸ்டிச் 1, 2, 3, 4, 5, 6, லாஸ்ட் இதுல ஒரு பேர்ல் ஸ்டிச். இனிமே நீங்க டிக்ரீஸோ இன்க்ரீஸோ பண்ணக்கூடாது. இந்த 7 லூப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ஸ்டிச் தான் போடணும். எது வரைக்கும் போடணும் அப்படின்னா இந்த கைப்பிடிக்கு எத்தனை போட்டீங்களோ அது வரைக்கும். நான் இந்த கைப்பிடி ஆரம்பிக்கும் போது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு லைன் இப்படி ஒரு லைன் மாதிரி தெரியுதுல்ல, அது எப்ப கிடைக்கும்னா நீங்க 2 ரோ நெட் ஸ்டிச் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் இந்த ஒரு லைன் கிடைக்கும். ரைட் சைட்ல ஒரு ரோ ஒர்க் பண்ணி ராங் சைட்ல ஒரு ரோ ஒர்க் பண்ணீங்கன்னா தான் இது மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். இது மாதிரி ஒரு லைன் தெரியுது பாத்தீங்களா? இது மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நான் இதுல 32 லைன் வர வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த சைடு நீங்க எத்தனை லைன் ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை லைன் இந்த சைடு ஒர்க் பண்ணணும். ஒரு லைன் அப்படின்றது 2 ரோ, அதாவது ஒரு ரைட் சைடு ரோ, ஒரு ராங் சைடு ரோ. இதுதான் ஒரு லைன். எனக்கு மொத்தம் 32 லைன் வரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? 64 ரோ ஒர்க் பண்ணிருக்கணும். 32 ரைட் சைடு ரோ, 32 ராங் சைடு ரோ ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 32 லைன் கிடைக்கும். அந்த 32 லைன் வர வரைக்கும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் நீட் ஸ்டிச் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு வரீங்க. சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டு எல்லாத்துலயும் ஒவ்வொரு நீட் ஸ்டிச், லாஸ்ட் இதுல ஒரு பேர்ல் ஸ்டிச். ப்ராஜெக்ட் திருப்புங்க. ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்றீங்க, எல்லாத்துலயும் ஒவ்வொரு நீட் ஸ்டிச், லாஸ்ட் இதுல ஒரு பேர்ல் ஸ்டிச். ப்ராஜெக்ட் திருப்புறீங்க. ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்றீங்க, எல்லாத்துலயும் ஒவ்வொரு நீட் ஸ்டிச், லாஸ்ட் இதுல ஒரு பேர்ல் ஸ்டிச். ப்ராஜெக்ட் திருப்புறீங்க.
ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்றீங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு நீட் ஸ்டிச். லாஸ்ட் இதுல ஒரு pearl ஸ்டிச். இதே தான் நீங்க ரிப்பீட்டடா செய்ய போறீங்க. ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்றீங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு நீட் ஸ்டிச். லாஸ்ட் இதுல ஒரு pearl ஸ்டிச். ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணணும். எல்லாத்துலயும் ஒவ்வொரு நீட் ஸ்டிச். லாஸ்ட் இதுல ஒரு pearl ஸ்டிச். இதே இது ரிப்பீட்டடா செய்யுங்க. எது வரைக்கும் 32 லைன் வர வரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 லைன் வந்திருக்கு. 32 லைன் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. இப்ப பாருங்க நான் அந்த 32 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஃபினிஷ் பண்றதுக்கு பேரு பைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லூப்பை எப்பயும் போல நார்மலா நான் ஸ்லிப் பண்ணி விடுறேன். செகண்ட் லூப்ல நீட் ஸ்டிச். இப்போ ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்கு முன்னாடி எடுத்து விடணும். அதாவது உங்க லெஃப்ட் ஹேண்ட் நீடில இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள இது மாதிரி விட்டு செகண்ட் லூப்புக்கு முன்னாடி இது மாதிரி எடுத்து விடுங்க. இதுதான் நம்ம செய்ய போறோம். ஒரு நீட் ஸ்டிச். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்கு முன்னாடி நம்ம எடுத்து விடணும். ஒரு நீட் ஸ்டிச். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்கு முன்னாடி எடுத்து விடணும். இது மாதிரி ஒரு நீட் ஸ்டிச். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்கு முன்னாடி எடுத்து விடணும். இது மாதிரி ஒரு நீட் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்கு முன்னாடி எடுத்து விடுறீங்க. ஒரு நீட் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்கு முன்னாடி எடுத்து விடுறீங்க. இப்போ உங்க நீடில்ல ஒரே ஒரு லூப் இருக்கும். இப்படி ஒரே ஒரு லூப் வந்ததுக்கு அப்புறமா உங்க நீடில இது மாதிரி இப்படி பிடிச்சி இழுங்க. இழுத்துட்டு இந்த பக்கம் நம்ம ஜாயினிங் நூல் இருக்கும் பாத்தீங்களா, இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த கட் பண்ண நூலை இந்த லூப் வழியா எடுத்து நாட் போட்டுருங்க. அவ்வளவுதான், நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்கார்ஃப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டிசைனுக்கு ஸ்கார்ஃப் வந்து ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது என்ன செய்யணும், இதை இது மாதிரி எடுத்து விட்டுருங்க. இது மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கார்ஃப் அகலமாயிரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்கார்ஃப் அகலம் வந்துருச்சா? இது நீங்க பெரிய சைஸ் நெட்டிங் நீட்ல யூஸ் பண்ணாதான் இந்த டிசைனுக்கு சரியானதா இருக்கும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்றதுக்கு ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் இது மாதிரி ஒரு நூல் இருக்கும் பாத்தீங்களா, அத ஏதாச்சும் ஒரு எந்த நம்பர்னாலும் சரி, ஏதாச்சும் ஒரு நம்பர் க்ரோஷா எடுத்து பக்கத்துல இருக்க லூப்குள்ள இது மாதிரி விட்டு ஹைட் பண்ணி கட் பண்ணிருங்க. இது மாதிரி ஹைட் பண்ணி கட் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிருங்க. பாருங்க, இதே மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பினிஷிங் செய்யணும். நீங்க எந்த டிசைன் ஸ்கார்ஃப் போட்டாலும் சரி, இதே பேட்டர்ன் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.